ஏய் மாடசாமி, வாடா வெளியே. அப்பனே முருகா ஞான பண்டிதா. என்னடா கோலம் இது? அது வேற ஒண்ணும் இல்லையா, திருப்பதிக்கு நடந்தே வரதா வேண்டிக்கிட்டேன். அது ரொம்ப தூரங்களா, அதனால பக்கத்துல இருக்க பழனிக்கு காவடி எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், வாங்கின கடனுக்கு முதல்ல வழிய சொல்றா. முருகன் வழி காமிச்சிட்டாரா? எங்க காமிச்சான்? ஐயா, எங்க தாத்தா காலத்து பாரம்பரிய சொத்து இப்பதான் என் கைக்கு வந்திருக்கு. அதை வித்து உங்க கடன் அடைச்சிட ஐயா. உடனே வித்து கடனை கொடு. வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சுரா? எஜமா, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னடா சிக்கல்? ஐயா, அது எங்க பாரம்பரிய சொத்தியா. அந்த சொத்தை விக்கிறதுக்கு என் தம்பிங்க விடமாட்டானுங்க. முட்டு கட்டி அழிக்கிறானுங்க ஐயா. அட பாவீங்களா, சொத்தை வித்து கடலை அடைச்சிட்டு நிம்மதியா இருக்காம எங்கடா அவன் தம்பிங்க? கூப்பிடுறானுங்களே. டேய் ராமசாமி, டேய் குப்புசாமி, வாங்கடா தம்பிங்களா, வாங்க வாங்க. எஜமா வணக்கம் ஐயா. ஏண்டா வந்த சொத்தை பிரிச்சு எடுத்துக்க வேண்டியதானடா? பிரிச்சு எடுத்துக்கலாம் எஜமா, யாரு எதை எடுத்துக்கணும் தெரியல. சொத்துல ஏதோ ரகசியம் இருக்கு எஜமா. அப்படி என்னடா பெரிய சொத்து? காட்டுக்கடா பாக்கலாம். அட பாவிகளா, இத்தனை நாளா இது என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டீங்க. அடே, இது ஒவ்வொன்றும் சாதாரண விஷயம் இல்லடா. நீங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரர் ஆக விஷயம்டா. என்னப்பா சொல்ற? புல்லுக்கட்டு, புல்லு எதை தின்னும்? பசு. ஆக இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லாமே உனக்கு தாண்டா சொந்தம். அப்ப கறிக்கட்ட? கறிக்கட்டைன்னா என்ன? நிலக்கரி. நிலக்கரி எங்க கிடைக்கும்? நிலத்துல. ஆக இருக்கக்கூடிய நிலம் எல்லாம் உனக்கு தாண்டா சொந்தம். அப்ப எலும்பு துண்டு? எலும்பு துண்டு எங்க இருக்கும்? உன் உடம்புல. ஆக இருக்கக்கூடிய நகை நட்டு எல்லாமே உனக்கு தாண்டா சொந்தம். அதெல்லாம் சரி, இதெல்லாம் எங்க தாத்தா சம்பாரிச்சு வச்சே போலியே. இதுல எங்கடா போய் தேடுறது? ஏமாப்ல, ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தோம், முடிஞ்சா கூட்டிட்டு போன்னு சொல்லியும் ஜமீன் இந்த பக்கம் ஆளையே காணுமே. அட என்ன மச்சான், அவன் பொண்ணை விட தன்னோட உயிர் தான் முக்கியம் நினைச்சிருப்பான். சரி, அதை விடுமாப்ல. அண்ணன் கல்யாணத்துல என்ன விசேஷம்? ஏன் கேக்குற மச்சான், ஊருக்கே புது வேட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் என்ன? என் மாறி விட்டு வண்டி விட்டு வேகமா ஓட்டியா இருப்பா. ஏய் ஏய், பிள்ளையோட மருதாணி நிறமா வந்து சேர்ந்தாச்சு, ஒன்றாக சேர்ந்தாச்சு. மலைநாட்டு ஆண் புள்ளையோட இளையாட பூங்குயில் ஒன்று போயாச்சு, பயம் விட்டு போயாச்சு. கொஞ்சம் குலுங்காம அம்மி கல்லு ஏங்கி தவிக்குது, அரைக்கிற ஆள் உண்டா? அடபடுவ சுமனசுக்குள்ளாறுதல் வேணுண்டா? மிளகாய கொஞ்சம் புளியோட ஒன்னா சேர்த்து ஆக்கி வச்சது மணக்கிற சசாரம். உந்த
உந்தன் பசி தீர்க்கும் அப்பா எப்படி பசஞ்சாலும் நிலா வரும் நேரமே உயிர் ஏகுது உந்தன் உள்ளங்கையில என்னை ஏகுது சேர்ந்தாடு சந்தோஷம் பூத்தாடு ஓயாது ஆசைக்கு தீராது தந்தன் தனியாக வேடநம்பில் மாட்டி குடிக்கிற அழகிய மாநாட்டம் வேலி தாண்டி போன பொங்குடி தவிக்கிற பொன்னேரம் துணையாக கைகோத்து துணையாக கனா ஒண்ணு காண கூப்பிட தாகத்தை அடக்காதே கசமுச பேச்சு பேசி நேரத்தை கடத்தாதே நிலா சுடும் ராத்திரி முதல் ராத்திரி நெஞ்சம் எங்கு காக்குதே புயல் மாதிரி போராட்டம் சந்தோஷம் போராட்டம் தீரட்டும் தாகம் தீரட்டும் மகராசி மாப்பிள்ளையோட மருதாணி நிறமா வந்து சேர்ந்தாச்சு ஒன்றாக சேர்ந்தாச்சு பூட்டாச்சு புது மொட்டு பூட்டாச்சு சேர்ந்தாச்சு ஒன்றாக சேர்ந்தாச்சு பூட்டாச்சு புது மொட்டு பூட்டாச்சு என்னம்மா அது சத்தம் போனேத ஓ இதுங்க தொந்தரவு ஜாஸ்தியா போச்சு துரத்துமா அது முதல்ல யோ என்ன அது விடியா நான் இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன் இருக்கட்டும் இன்னொரு வாட்டி குளி அதான் தண்ணி ஆறா ஓடுதுல எத்தனை தடவை குளிச்சேன் போயாண்ணா விடியா என்னை பிடிக்கல கருப்பா இருக்கேன் அசிங்கமா இருக்கேன்னு தானே என்னைய எப்படிலாம் பேசுற சிகப்புக்கு அழகே அந்த சிகப்பு கருப்போட சேரும் போதுதான்யா உன்னை அசிங்கமாவும் என்ன அழகாவும் நினைக்கிறியே ஒரு பொண்ணுக்கு அழகு எது தெரியுமாயா அவ புருஷனை நினைச்சு நெத்தி நிறைய வச்சுக்கிற குங்குமம் தான் அப்படி பார்த்தா என் அழகுக்கும் குங்குமத்துக்கும் நீதாயா சொந்தக்கார இப்படி எல்லாம் மழுப்பி நேரத்தை வீணாக்கலான்னு பாக்குறியா என்கிட்ட தப்பிக்கவே முடியாது எல்லாம் சரியா போயிடும் கொஞ்ச நேரம் பொறுமையாரு எல்லாம் சரியா போயிடும் வர ராஜேஸ்வரி சரிக்கா ராஜேஸ்வரிக்கு பொழுதுக்குள்ள சரியாயிடுமா என்னது பொழுதுக்குள்ள சரியாயிடுமா நீ பண்ண வேலைக்கு ஒரு வாரத்துக்கு பட்டிதான் இவங்க அப்படியே பெரிய நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாங்க இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது ஏன் நீ எல்லாம் இன்னும் உயிரோட இருக்க உன் பொண்ணு அம்மையப்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் ஏதாவது அசிங்கமா கேட்க போறியா அன்னைக்கு அந்த கூலிக்கார பையனோட சேர்த்து உன் பொண்ணிய எச்சிருந்தீனா இன்னைக்கு இப்படி நடந்திருக்குமா யாருக்குடா தெரியும் அவளுக்கு ஒரு பையன் பிறப்பான் உனக்கு ஒரு பொண்ணு பிறக்கும் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நான் தெரியாம தான் கேக்குறேன் அவன் தான் ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தான்ல போய் தூக்கிட்டு வர வேண்டியதானே அதை விட்டுட்டு 30 வருஷத்துக்கு முன்ன நடந்ததை இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன்
மானையும் முயலையும் சட்டுன்னு சுடக்கூடாது. கொஞ்சம் ஓட விட்டு அதை துள்ளி குதிக்க விட்டு அது சந்தோஷமா இருக்கிறப்ப போட்டு தள்ளுற சொகை இருக்க. அத்தை யாரும் தெரியல அத்தை, என் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். யாரவ? தெரியல அத்தை. வா பாப்போம், இத வச்சுக்கங்க, வந்து வாங்கிக்கிறேன். எங்கம்மா? அதோ அவன்தான். இவனா? டேய் கிறுக்கா, இங்க வா. என்னத்தா? என்னடா என் மருமக பின்னாடியே வந்து பயமுத்துறியாமே? இல்லத்தா, கல்யாணத்துல இருந்து அண்ணிய பாக்கல, அதான் பார்த்தாத்தா. அடக்கு இருக்கு பையலே, பாக்கணும்னா வீட்டுக்கு வந்து பார்க்க வேண்டியதுதானே. இவன் ஒரு பயந்தான் கொள்ளி, யார பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயப்படுவா. இவன் வேற யாரும் இல்லம்மா, நம்ம ஒரு பையன்தான் இருக்கேன். இவனை பார்த்து பயப்படுறியே, வா. ஆத்தா என்னடா காசு கூட ஆத்தா. பாத்தியா, எப்ப பார்த்தாலும் இதான் வேலை இவனுக்கு. காசு காசு காசு. இந்தா. ஆத்தா இன்னும் வேணுமா? பத்தாது ஆத்தா. இந்தா, வாங்கி திங்கிறதுக்கு தானே. போய் வேலையை பாருங்க. ஏம்பா ஏப்பா, நீ செய்து உனக்கே நல்லா இருக்கா? தோட்டத்துல வேலை செய்யற பொம்பளை எல்லாம் கூட்டு உக்கார வச்சு நீங்க என்ன பண்ற? இவ்வளவு நேரம் பாத்தியே தெரியல? அட தெரியாம தான் கேக்குறேன். இந்த வயசுல இப்படி இருக்கிய, என் வயசுல எப்படி இருந்திருப்ப? அது உங்க அம்மாவை கேளு. அடே அடே அடே, எங்க அப்பா. என்னடி சிவகாமி பலபலன்னு இருக்கா? வீட்டுல ஏதாவது விசேஷமா? உனக்கு விவரம் தெரியாதா? அவன் 3 மாசம் முழுகாம இருக்கா. ஏய் சும்மா இருங்கடி. ஏய் அங்க பாருங்க, அண்ணன் கூட தான் வர வர பளபளப்பா ஆயிட்டே இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுல, அண்ணி கொடுத்த முத்தத்துல முகமெல்லாம் செவந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லடி, அண்ணா அப்பா போறாருல, அதான் குஷியா இருக்காரு. என்னென்ன பாறாங்கல்லையும் பணமரத்தையும் தூக்கிட்டு வந்த தோல்ல மூட்டையை தூக்கிட்டு வர, மூட்டையில என்ன இருக்கு? குஞ்சக்கா மஞ்சக்கா அப்படின்னா ராத்திரி உன் புருஷன் கிட்ட போய் கேட்டு பாரு, இல்ல அவரே சொல்லுவான். ஏன் ராத்திரி வரைக்கும்? இப்பவே போய் கேட்டுறேன். அது சரி, அது உன் சௌரியமா? கல்லடி போட்டாலும் போடலாம், இந்த பொம்பளையும் கண்ணடி போட்டா அவ்வளவுதான் போல இருக்கா. எப்போ ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. நாளைக்கே 4 மாமரத்தை புடிங்க கொண்டாந்து வீட்டாண்ட நட்ட வேண்டியதான். ராஜேஸ்வரி, என்னடா இது? மாங்கா. எதுக்காக இவ்வளவு மாங்காய் கொண்டு வந்திருக்க? என்னத்தா, நீ புள்ள பெத்தவ தானே, நீ மாங்காவே சாப்பிட்டது இல்லையா? இதெல்லாம் நம்ம ராஜேஸ்வரிக்காக தான். புளிப்பா எதனா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதை கொஞ்சமா கொண்டாந்த. என்ன சிரிப்பு? அம்மையப்பா, பொண்டாட்டி மேல பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? இவ்வளவு மாங்காய் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஜன்னி வரும். அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா. என்னது, ஜன்னி வந்துருமா? டேய் பசங்களா, ஓடியா 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 ஓடியா, சீக்கிரம் வாங்கடா. இத எடுத்து ஓடுங்க, எடுத்து ஓடுங்க, எடுத்து எடுடா எடுடா, சீக்கிரம் எடுத்து ஓடுறா. அப்பா ஐயோ, இந்த புடி புடி. இது என்ன புலியா? இனிமேல் இந்த வீட்டுல குழம்புல கூட புளிய சேர்க்கூடாது, சரிதானாத்தா? சரியான முட்டாள்டா நீ. என்னக்கா, குழந்தை மேல இருக்க பாசத்துல பறிச்சுட்டு வந்தா? எது எது எது? குழந்தை மேல இருக்கிற பாசமா? பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசைன்னு சொல்லுடா. ஓ அக்கா. ராஜேஸ்வரி, போயிட்டேன்.